ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் ஐடியாஸ். நம்ம இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டாப் 5 பிஸ்னஸ். அதாவது இப்போது இனிஷியலாக ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சிங்கப்பூர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இந்த 5 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் மாட்ரேட்டாக இருக்கும். அதனால தான் இந்த 5 பிஸ்னஸ் சொல்கிறேன். ஸோ யாராவது பிகினர்ஸ் யாராவது ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு நீங்கள் இந்த 5 பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அந்த வீடியோ நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் நோட்டிஃபை பண்ணுறோம். இந்த டாப் 5 பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டுங்க. ஏன்னா சிங்கப்பூரில் அதிகமாக வெளியூர் வந்து தங்கி வேலை செய்கிறவங்க தான் ஜாஸ்தி. அதே நிமிஷம் எஜுகேஷனுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய வந்து ஃபாரினர்ஸ் வந்துருக்கனால உங்கள் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா பீக்கில் ஓடும். அதுலேயும் இந்தியன் ஃபுட்டு தான் இருக்கிற ரொம்ப டாப்பில் ஓடுது. இன்னொரு விஷயங்க, அதில் என்னென்னா அங்கே நமக்கு குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு, டேஸ்ட் இது ரெண்டையும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சர்வே பண்ணிடலாம். அதனால தான் நான் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் கண்டிப்பாக சொல்லுவேன். ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் கொஞ்சம் அனுபவம் வேணும். அதே நிமிஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு செட் அவுட் போயிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கொஞ்சம் ஹை ரிஸ்க் பிஸ்னஸ் சொல்லுவோம் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டை. ஏன்னா அது வந்து வேஸ்டேஜ் டெய்லி ஆகும் இல்லைங்களா. ஸோ வச்சு ப்ரீ பிளானாக நீங்கள் பிளான் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். ஏன்னா இந்த பிஸ்னஸ்க்கு ஹை டிமாண்ட் இருக்குது. இதை நீங்கள் எப்படி வின் பண்ணணும்னா குவாலிட்டி, டேஸ்ட் ரெண்டு தான் ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே இம்போர்ட் தாங்க. எல்லாமே இம்போர்ட் தான் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் கம்மி இருக்குது, ஆனால் கம்மி. ஸோ இம்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் தான் பண்ணுறீங்க அப்படி இல்லை வந்து சிங்கப்பூரில் என்ன டிமாண்ட் இருக்க ப்ராடக்ட்டு அது இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சிங்கப்பூரில் ஒரு ஆஃபீஸ் வச்சு நீங்கள் இம்போர்ட் பண்ணி டேட்டா வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா பீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வரும்போது பேமெண்ட் டர்ம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணிவிட்டு அங்கேயே நீங்கள் இம்போர்ட் பண்ணி டேரெக்டாக அந்த வெண்டாஸ் லோக்கல் வெண்டாஸ்க்கு நீங்கள் லோக்கல் இதிலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டை லோக்கலாக கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் லோக்கலாக கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணலாம். நல்ல இது இருக்குது, ஸ்கோப் இருக்குது. அதே விஷயம் நீங்கள் அங்கே இருக்க டிமாண்டான ப்ராடக்ட் நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி தான் எடுக்கணும். இந்த பிஸ்னஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக கிடையாது. ஒரு ஆஃபீஸ் செட்டப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருக்குது. நெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது நீங்கள் வேர்ல்டு எங்கே இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸுங்க. இப்போ நீங்கள் சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்துட்டு இப்போ யாருக்காவது மார்க்கெட்டிங் பண்ணணும், இப்போ ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி தரணும், மொபைல் ஆப் பண்ணி தரணும், அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக நடக்கும். அதே விஷயம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுக்கு நீங்கள் அங்கே லோக்கலில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு ஆஃபீஸ் வச்சு இந்தியாவிலேருந்து கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறதாங்க, எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே ஒரு சிங்கப்பூரில் ஒரு ஆஃபீஸ் மட்டும் வச்சுட்டு இந்தியாவிலேருந்து கூட நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நல்ல குட்ஸ் போகும்போது நீங்கள் சிங்கப்பூர் டாலர்ஸில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அங்கே எங்கள் பொறுத்தவரைக்கும் ரிசர்ச் பண்ணதில் கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் இந்தியன்ஸே இப்பவும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அது டிமாண்ட் நல்லா இருக்குது. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய நீங்கள் எடுக்கலாம். ஃபாரினர்ஸ் வழியாக நீங்கள் நிறைய எடுக்கலாம். ஸோ சிங்கப்பூர் பேஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அது எடுக்கலாம். இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மி தான். கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா மற்ற பிஸ்னஸ் போகும்போது இது கம்மி தான். நெக்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் பிஸ்னஸ். காமனான பிஸ்னஸ்ங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை வாங்கி தரதான் சொல்லுவாங்க சிம்பிளாக சொல்ல போனால். இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்தியாவிலே லைசன்ஸ் வாங்கணும். அதே நிமிஷம் நீங்கள் அங்கே சிங்கப்பூரில் லைசன்ஸ் வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் பக்காவாக பண்ணணுங்க. இது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் லூஸ் ரூட்டு பண்ண முடியாது. ஆனால் நல்லா ஹை ப்ராஃபிட்டான ஒரு பிஸ்னஸ் அது. ஏன்னா நீங்கள் சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணி லைசன்ஸ் வாங்கி இதை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம். அதே நிமிஷம் உங்கள் மாதிரி ரெப்புடேஷன் ஜாஸ்தியாகும். இது ஒரு மேன் பவர் பிஸ்னஸாக வரனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எடுக்கிற ஆளுங்க, அதே நிமிஷம் கிளைண்ட்ஸு எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் வந்து கான்டாக்ட்ஸ் நிறைய டெவலப் ஆகும். நிறைய கம்பெனிஸோடு உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்கிறதுனால கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும். அது வேறு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கூட சப்போர்ட் பண்ணும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். அதே நிமிஷம் டிமாண்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக கேட்பாங்க. ஜாப் வந்து வேணும் அதிகமாக தேடிட்டு இருப்பாங்க. அதே நிமிஷம் நீங்கள் ஒரு ஜென்யூனான ஒரு ஏஜென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ ரெக்ரூட்மெண்ட் பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே நிமிஷம் அதை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணி கிளியர் ப்ரொசீஜர் படி பண்ணுங்கள். எந்த ஒரு ஏஜென்ட்டையோ மற்ற ஆளுங்களோ நம்பி பண்ணாதீங்க. அதை நிறைய ஆபத்தில் தான் முடியும். நிறைய பேர் அப்படி தான் பிஸ்னஸ் பண்ண தான் இறங்குவாங்க. பட் ஆனால் என்னென்னா அவங்க ஏமாறப்போ இங்கே ஆட்டோமேட்டிக் அவங்க மாட்டிக்குவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க ரெக்ரூட்மெண்ட் பிஸ்னஸில். ஹோம்மேட் ஃபுட்ஸ்னு போட்டிருக்கேன். பட் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே மூவ்மெண்ட் இருக்குங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன்ஸ் இருக்காங்க வைங்களேன், நிறைய குரூப் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃபுட்டு ஹோம்மேட் ஃபுட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க. வேறு ஏதாவது பேக்கரி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. ஆன்லைன் சைடில் பண்ணலாம். இதெல்லாம் நல்ல மூவ்மெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. அதனால தான் நான் இந்த டாப் 5 பிஸ்னஸ் சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டுக்கு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் நல்ல பூமிங், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்லை, ஆனால் நல்ல பூமிங் இருக்குது. இது ஒரு ஓவர் வியூங்க. இந்த சிங்கப்பூரில் போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் என்னென்னலாம் வேணும்? நாலேஜ் கண்டிப்பாக.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கண்ட்ரியோட நாலேஜ் கண்டிப்பாக தெரியணும். யாராவது சிங்கப்பூர்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் விசாரிங்க, அங்கே பிஸ்னஸ் பண்ணலாமா, அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவை எல்லாமே கொஞ்சம் விசாரிங்க. நாலேஜ், அந்த பிஸ்னஸ் என்ன பண்ண முடியும் அதுக்கான நாலேஜ், இந்த கண்ட்ரி நாலேஜெல்லாம் இருக்கணும். ஒரு மக்களோட தேவைகள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இந்த ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும். ஸோ சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது கண்டிப்பாக உங்கள் கை கொடுக்காங்க. ஏன்னா எந்த பிஸ்னஸும் ஆகட்டுங்க, எதோ ஆகட்டும், நீங்கள் படித்ததோ ஒரு நாலேஜோ மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது தான் உங்களுக்கு அதை ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், லைஃப் ஆகட்டும், எதுவுமே உங்களை லீட் பண்ணி கொண்டு வரது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கொஞ்சம் இருந்தால் நல்லது. பின்ன லொக்கேஷன், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லொக்கேஷன். ரெஸ்டாரண்ட்லாம் வந்து நீங்கள் பீக் மெயினான ஏரியாவிலேருந்து வச்சு பண்ணிங்கன்னா நல்லது. மற்ற நீங்கள் ரிமோட் பிஸ்னஸாக இருந்தால் நீங்கள் எங்கே லொக்கேஷன் இருந்தாலும் ஓகே, ரெண்ட்டு மட்டும் இங்கே கம்மியாக பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட். கையில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கடன் வாங்கி தயவு செஞ்சு எந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எல்லா ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ கையிலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரெடி பண்ணி நீங்கள் போடுறீங்கன்னா அது இன்கேஸ் ஃபெயிலியர் ஆனாலும் நீங்கள் கடன்காரன் ஆக மாட்டீங்க. நிறைய பேர் இப்போ கையிலேருந்து போட்டு கடன்காரனால தான் மிச்சம். ஸோ கடன் ஆகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. கன்ஃபார்ம் பேமெண்ட் வர மட்டும் கடன் வாங்க, மற்றபடி கடன் தயவு செஞ்சு வாங்காதுங்க. எல்லோரும் பிஸ்னஸ் கடன்லாம் போக தான் சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஸ்டார்டிங்கில் கையிலேருந்து ஏதோ இன்வெஸ்ட் பண்ணி ரன் பண்ணப்போ அப்புறம் ஓகே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் பண்ண முடியும், கன்ஃபார்மாக வரக்கூடிய ஃபண்டுக்காக மட்டும்தான் போய் கடன் வாங்குவாங்களே ஒழிய மற்றபடி எதுவுமே உங்கள்கிட்ட நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு கடன் வாங்கி பண்ணாதீங்க. கையில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பண்ணுங்கள், இல்லை பணத்தை சேர்த்துச்சா பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். இதை நான் ஆடியோ ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன். ஏன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா அங்கே அக்ரான்னு ஒன்று இருக்குது. அங்கே நீங்கள் நேம் அப்ரூவல் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு ஃபாரினர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 2 டைரக்டர் மினிமம் வேணும். ஒன்று ஃபாரினர், இன்னொன்று லோக்கல் சிட்டிசனாக இருக்கணும். இதுவே நீங்கள் அந்த ஒரு பிஆர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லோக்கலில் நீங்கள் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மி தான், உங்களுக்கு $500 ஆகும். ஆனால் வந்து நீங்கள் பிடிஇ எல்டிடிலாம் ரொம்ப ஜாஸ்தியாகும். $300 கவர்மெண்ட்டோட சார்ஜஸுங்க. ஏஜென்சிலாம் வரும்போது கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ நீங்கள் பிஆர் இல்லை சிங்கப்பூர் சிட்டிசன் இருந்தாலும் நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்ட்ரேஷனாக ரெஜிஸ்டர் பண்ணுறது பெட்ரு. அது நாளைக்கு பல சிக்கல் வரும். ஏன்னா பணம் ரொம்ப எல்லோரும் மாறிடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க, பழகுவாங்க. பணம்னு ஒரு விஷயம் வரும்போது உங்கள் கூட இருக்கிற நண்பர்களும் மாறுவாங்க, கூட பெற்றவங்க கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நான் சும்மா சொல்ல நினைக்காதீங்க. எல்லாமே சொந்த அனுபவத்துலையும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். எத்தனை பேர் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோங்க, பார்த்துருக்கோம். கூட இருக்கவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், கூட இருக்கவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. நீங்கள் தான் நினச்சிருக்கலாம், ஏன் இந்த அளவுக்கு அழுத்தி சொல்கிறேன், நல்ல அனுபவப்பட்டனால தாங்க சொல்கிறேன். உங்களை தெரியாதவங்க கூடயும் உங்களை பற்றி என்ன, உங்களுக்கு தெரியாதவங்க உங்களை மேக்ஸிமம் உங்களை டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எப்படி என்னன்னு தெரியாது, யோசிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா முக்கால்வாசி பேர்த்த ஒரு லிமிட்லேயே வைங்க. ஃப்ரெண்டாக இருந்தாலும் லிமிட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க எதுவுமே தெரியக்கூடாது. உங்கள் ஃபண்டு ட்ரான்சாக்ஷன் எதுவுமே தெரியக்கூடாது. அது தெரியாத வரைக்கும் உங்களுக்கு சேஃபுங்க. நெக்ஸ்ட்டு லோக்கல் அட்ரஸ். அந்த இடத்துல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு லோக்கல் அட்ரஸ் கிடச்சா ஓகே, பெட்டராக நம்ம பண்ணிடலாம். இல்லை நமக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணணும். ஸோ அடுத்தது நமக்கு ஒரு கம்பெனி செக்ரட்டரிஷிப் கண்டிப்பாக வேணும். அவங்க தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தருவாங்க. அவங்களோட சப்போர்ட்லாம் இது பண்ண முடியாது. நிறைய டேர்ன் ஓவர் ரொம்ப நம்ம ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபாரினர்ஸ் உள்ள ரொம்ப சம்டைம்ஸ் ஜிஎஸ்டி கேட்பாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு என்ட்ரி பாஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு என்ட்ரி பாஸ் ஒன்று அப்ளை பண்ணிங்கன்னா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு நீங்கள் ஒரு என்ட்ரி பாஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அது எதுக்குன்னா 2 இயர்ஸ்க்கு இருக்கும். நீங்கள் எத்தனை டைம் வேணால் சிங்கப்பூர் போயிட்டு வந்துக்கலாம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவங்க கொடுக்குறது. அதுக்கப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதாங்க, கம்பெனி நேம் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் மெயின். அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆச்சுன்னா இந்த பேங்க்கு உங்கள் ட்ரான்சாக்ஷன் பார்த்து லோன் கொடுப்பாங்க. அந்த லோனை சும்மா வாங்காதீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் மட்டும் வாங்க. இன்கேஸ் இந்த பிஸ்னஸ் வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கினா மட்டும் வாங்குங்க. இல்லைனா ஏதோ ஒரு அசட் மாதிரி இருந்தாலும் கூட வாங்கி வச்சு அது ஒரு ப்ராஃபிட்டாக வருமா, நம்ம வாங்கின லோனுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு அதுக்கு கட்டணும் பார்த்துட்டு வாங்குங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, லோன் வாங்கினாங்க அப்போ கட்ட முடியாமல் திணறுவாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம், ரொட்டேஷன் பண்ணி இந்த லாபம் வரும்னா மட்டும் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் உள்ள ஒரு 1 லட்ச ரூபா போகிறீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறேன், 10 நாளில் 1 லட்ச ரூபா போட்டால் 1.5 லட்ச ரூபா கிடைக்குன்னா 1 லட்ச ரூபா கடன் எடுத்தாலும் 50,000 கையில் நிற்கும். இதுதான் உண்மையிலே கடன் வாங்குற சிஸ்டம். இதை விட்டு நம்ம ஆளுங்க சும்மா வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ரன் ஆகவும் ஆகாது, சில டைம் இழுக்கும். ஸோ நமக்கு ப்ரீத்திங் டைம் இருக்காது. ஸோ தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க. நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ரஃபாக சொல்கிறேங்க. ஏன்னா எல்லோரும் கேட்பாங்க, ரஃபாக சொல்லுங்கள் இது எப்படி பண்ணணும்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த ரஃபாக பொறுத்த வரைக்கும் ஒன்று தாங்க, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டாக ஒரு ஆஃபீஸ் வேணும். எக்ஸ்போர்ட்டு மற்றதுக்குனா கடைனா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் பெட்டர். 800 ஸ்கொயர் ஃபீட்டு கடையில் வச்சுருக்காங்க ஹோட்டல்லாம், மினிமம் சொல்கிறேன். அப்புறம் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பிராண்ட் காஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது. பிராண்டிங்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் சொல்லுங்கள், பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. அப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராடக்ட், நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்குறது, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது,
இதுக்கு என்ன பேக்கப் ஃபண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பேக்கப் ஃபண்டு ஃபர்தராக வந்துட்டு ஃப்யூச்சர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ பேக்கப் ஃபண்ட் தயவு செஞ்சு வைங்க. இப்போ போட்டிருக்க அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டிமேஷனாக தான் சொல்கிறேன். சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் 2 மாதம் அட்வான்ஸ், மேக்ஸிமம் 3 மாதம் அட்வான்ஸ் இப்படி தான் போடுவாங்க. ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 8,000 ரெண்ட் இருக்குன்னு வைங்களேன். அவங்க மேக்ஸிமம் ஒரு 2 மாதம் அட்வான்ஸ் கேட்பாங்க. ஸோ அது உங்களுக்கு $20,000 அந்த மாதிரி உங்களுக்கு 25 வரும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் இடத்த பொறுத்து. 8,000 ரெண்ட்டுங்கிறது உங்கள் மெயின் இடமா இருக்கும். அது வந்துட்டு உங்கள் மெயின் ஆஃபீஸு மெயின் இடத்துல தான் அந்த ரேட் இருக்கும். கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா 4,500 2,500 இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 3 மாதம் வந்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸாக வாங்குவாங்க. அப்புறம் ஆக்சசரிஸ் இதுக்கெல்லாம் போய்ட்டு ஃபர்னிச்சர்ஸு அண்ட் ரிசர்வ் கேஷ்லாம் ஒரு ரஃபாக போட்டிருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு பிளைண்டாக சொல்ல முடியாது. சில பேர் நினைப்பாங்க எவ்வளோ டாலர்ஸ் இருந்தாங்க போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக ரஃபாக சொல்கிறேன். உங்களுக்கு $20,000 $50,000 நான் ஒரு எஸ்டிமேஷனாக சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பொறுத்து ப்ராஜெக்ட் பிளான் போடும்போது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஏன் சிங்கப்பூர் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோன்னா, சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எக்கானமிக் க்ரோத்து. இந்த கொரோனா டைமில் கூடங்க $10 வரைக்கும் கரன்சி வேலை ஏறிது. இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எக்கானமி. இவங்க பேஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் சைனா 2 பேஸ் பண்ண ஒரு கண்ட்ரினால தான் இவ்வளோ பேஸாக இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கண்ட்ரி, மக்கள் நல்ல தன்மையான மக்கள் தான். இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த ஏனாதான் இருக்க ஆளுங்களும் செட்டே ஆகாது. பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் சிங்கப்பூரில் பிஸ்னஸ் பண்ண முடியும், வேலை செய்ய முடியும், இருக்க முடியும். இல்லைன்னா அந்த நாட்டோட ரூல்ஸ் ரொம்ப தண்டனைலாம் ரொம்ப கடுமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. சிங்கப்பூரில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் போகும் செலவெல்லாம் பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இன்கம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் இது பொறுத்து எப்படி பண்ணுறீங்கன்னா, எல்லோரும் இருக்கிறாங்க நான் அதே மாதிரி நீங்கள் ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ண ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்குறது, மற்றபடி அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறது, இல்லை எங்கேயாவது சீப்பாக ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிட்டு வந்து பெட்டர் ப்ரைஸ் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் மூவ் ஆகும். அந்த கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த கவர்மெண்ட் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணால் தான் இப்போ இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க. நிறைய சப்போர்ட் இருக்குது. அதே நிமிஷம் அந்த ஒரு ஆளுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் வேலை கொடுக்குறதா ஃபஸ்ட் அந்த ஒரு ஆளுங்க கொடுத்தீங்கன்னா தான் வேறு ஆள் எடுக்கிறதுக்கே விடுவான். பர்ஃபெக்டாக அதுக்கு சில ரூல்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்கேன். அது நீங்கள் ஆக்சுவலி ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு அடிஷன் வரும்போது நான் காமிக்கிறேன். அது எப்படி பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு 10 சிங்கப்பூர்காரன் எடுத்தால் தான் ஒரு எஸ்பாஸு 5 ஒர்க் பர்மிட் இந்த மாதிரி வச்சுருக்காருங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பர்மிட் தான் லோக்கல் ஆளுங்க வேலைக்கு எடுக்க முடியும். பாஸ் வந்தால் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் அட்மின் ப்ரொஃபைல் ஆளெலாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் ஜாப் ஆளுங்கன்னா பாஸ் வேணும். இந்த மாதிரி பண்ணோன்னா நீங்கள் 10 சிங்கப்பூர்காரன் வேலைக்கு வைக்கணும். ஸோ அவங்க ஆளுங்க மீறி தான் நமக்கு வேலை கிடைக்கும். அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க. டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா நல்லபடியாக கொண்டு வாங்க பிஸ்னஸை. அங்கே அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் நல்லா காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன்ஸ் நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ப்ராப்பரான பிஸ்னஸ் ஐடியா, நல்ல உழைப்பு போட்டிங்கன்னா அங்கே நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நம்ம இந்தியாவில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக இருக்குது. சில பேருக்கு சில இடம் செட் ஆகும். இந்த மாதிரி அங்கே ஃபாரினர்ஸ் இடத்துலலாம் கொஞ்சம் நல்லாவே நமக்கு கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற பெரிய விஷயம் இல்லைங்க. எப்படி பண்ண போகிறீங்க, அது என்ன பிளானிங்கன்னு தெளிவாக இங்கே பண்ணிக்கோங்க. ஏன்னா அதனால இறங்காதீங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்காக இறங்குவாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போவுமே வந்துட்டு ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வேறு கண்ட்ரியில் போய் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப பிளான் இருக்கணும். ஏன்னா தங்குறதுலேருந்து சாப்பிட்றது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தான். முன்னாடியே 3 மாதத்துக்கு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே சாய்ஸ் தாங்க, சிங்கப்பூர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸ் தான். நல்ல ஒரு சாய்ஸ் தான் அது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை கண்டிப்பாக அதில் போய் நல்லா முன்னேறணும்னு ஒரு ஜாஸ்தி. யாருமே வந்துட்டு டவுன் ஆனவங்க நான் பார்த்ததில்லை. டவுன் ஆகிறீங்கன்னா நம்ம சொந்த ஒரு மிஸ்டேக்னால தான் டவுன் ஆகவே ஒழிய நம்ம அந்த கண்ட்ரி வந்து என் காரணம் டவுன் பண்ணாது. நல்லா உழைக்கிறவங்களுக்கு ஏற்ற ஒரு நாள் தான் சிங்கப்பூர். இந்த வீடியோ எண்டு வந்துட்டோங்க. இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேசிக்காக இருக்கிற டீல்ஸாக கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு வீடியோ எடிஷன் சிங்கப்பூர் எடிஷன்ஸ்னால் டீட்டெயிலாக ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு தனித்தனியாக போடுறேன். எப்படி இது எக்ஸ்பென்ஸு, என்ன மாதிரி இருக்கணும் இடம், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தனியாக போடுறேன். கண்டிப்பாக நான் போடுற வீடியோ எல்லாமே என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் போடுறேன். நான் இப்போ வரைக்கும் பண்ணி கொடுத்தவங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தான் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாமளும் பார்த்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.